மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11-12க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். திருக்கணித சித்தாந்தப்படி, உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சனி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி தொடங்குகிறது. ஜென்ம ராசியில் சனி என்பது ஒரு இக்கட்டான நேரமாகும். சனி ஒரு நீதிக்கோள் ஆகும். நீதிக்கோள் என்ற காரணத்தினால் நீங்கள் சில விஷயங்களில் நேர்மையோடு செயல்பட்டால் எதையும் எதிர்கொள்ள முடியும். ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கின்ற போது உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். அடுத்து உறவினர்கள் மூலமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். 7 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்க இருப்பதால் மருத்துவ செலவுகள் மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் மருத்துவ காப்பீட்டுகள் கூட எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுகின்ற போது அதனை உடனடியாக அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்க தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகும். குறிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களை தடை செய்வார்கள். அதனால் எதிலும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வேலை பளு சற்று அதிகரிக்கும். மற்றவர்கள் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் உண்டாகும். மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாகும். ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக சில தேவையற்ற இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகையில் தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள், குடும்பம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள், நீங்கள் எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடிய ஒரு தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலையெல்லாம் உண்டாகலாம். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக வருகின்ற நாட்களில் எந்த ஒரு விஷயத்திலும் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்க்க வேண்டும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த நேரத்தில் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை இருந்தால் அதனை மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ செய்வது நல்லது, உங்கள் பேரில் செய்வதை விட. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் வருகின்ற நாட்களில் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். 7 சனியில் ஜென்ம சனி என்றாலே கடன் பிரச்சனை என்று கொள்வோம். கடன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. 7 சனியில் ஜென்ம சனி நடக்க இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலும் நேர்மையோடு நாணயோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது தலைக்கவசம் அணிந்து செல்வது கூட மிகவும் நல்லது என கூறலாம். அடுத்து குறிப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது 14/5/2026 முதல் 2/6/2026 முடியவும் 26/6/2027 முதல் 24/7/2028 முடியவும் 4இல் குரு 6இல் குரு சஞ்சரிப்பது அவ்வளோ சிறப்பல்ல. ஆனால் 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிக மிக ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக அதன் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த நேரத்தில் உண்டு. அதாவது 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஒரு சில பொருளாதார ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக இந்த தருணத்தில் ஜென்மசனி நடந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய கேது பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதும் 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய ராகு பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதும் சற்று சாதகமான அமைப்பு என்பதால் ராகு கேதுவின் சஞ்சாரத்தால் ஒரு சில சாதக பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வருகின்ற நாட்களில் 7 சனியில் ஜென்மசனி நடக்க இருப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது,
சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, சனிக்கிழமைகளில் கருப்பு நிற வஸ்திரத்தை சனி பகவானுக்கு அணிவித்து வழிபாடு செய்வது, கருப்பு நிற ஆடைகளை உபயோகம் செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியீடு செய்வது, அடுத்து குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று வருவது மிக மிக நல்லது.